எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு பார்த்தோம்னா, BH ஸ்டாக்ஸ பத்தி தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அத பண்றதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் அப்டேட்ட பார்த்துருவோங்க. மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங்ல 23,951 24,000 உடைச்சு கீழ வந்துருச்சுங்க. 253 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் 1%க்கு மேல விழுந்திருக்கு. பேங்க் நிஃப்டி 642 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் 51,575. நேத்து யூஎஸ்ல அடிச்சிட்டாங்க. அது இங்கே இன்னைக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி கண்டினியூ ஆச்சுங்க. நேத்து மார்க்கெட்ல எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 1300 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. டிஐஐஸ் 4000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு டிசம்பர் 19ஆம் தேதி மறுபடியும் எஃப்ஐஐஸ் கண்டினியூஸா வித்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு 4200 கோடிக்கு பக்கமா வித்திருக்கிறாங்க. டிஐஐஸ் அதுக்கு டாப் கொடுத்து நம்ம ஒரு 4000 கோடிக்கு வாங்கியிருக்கிறோங்க. எஃப்ஐஐஸ் மறுபடியும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து கிறிஸ்மஸ் லீவு அதனால வந்து அவங்க ஆக்டிவா இருக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சோம். செல்லிங்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னு நினைச்சோம். பட் நம்ம எதிர்பார்த்ததுக்கு அப்படியே எதிர்பார்த்தமா அவங்க விற்கிறாங்க. இது எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா தாங்க இருக்கு. கோல்டுக்கு போயிடுவாங்க. கோல்டு வந்து ஒரு 65 ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு. 1 கிராம் 22 கேரட் கோல்டு இன்னைக்கு 7070ங்க பெர் கிராம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து சரிஞ்சிருச்சுங்க. 85 கிராஸ் பண்ணி ஒன் டைம் பார்த்தோம்னா 85.09 வரைக்கும் 85.09 வரைக்கும் போச்சுங்க ருபீஸ். ரொம்ப வீக்கன் ஆயிருக்கு. அப்புறம் க்ளோசிங்ல 85.08ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபார்மா கம்பெனி, ஐடி கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே, கோல்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல செய்தியா இருந்தாலும், இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு இது வந்து எவ்வளோ சீக்கிரம் இந்த வேகத்தை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அரசு, வங்கி ரெண்டுமே, சென்ட்ரல் பேங்க் ரெண்டுமே வந்து இந்த வேலையை பார்ப்பாங்க. தென் நேற்று பேசியிருந்தோம் இல்லையா, அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. 25 பேஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சாலும் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நாங்கள் அடுத்த வருஷம் 2025ல் இன்னொரு 50 பேஸ் பாயிண்ட்ஸ் குறைப்போம். 2 தடவையோ இல்லை ஒரு தடவையோ எண்ட் ஆஃப் 2025 வரைக்கும் நம்ம வந்து அவங்க எடுத்திருக்கிறது என்னன்னா ஒரு 50 பேஸ் பாயிண்ட்ஸ் குறைப்பாங்க. அது அடுத்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அடுத்த டிசம்பரில் ஒரு 50 காசு குறைக்கிறாங்களா, 0.50% குறைக்கிறாங்களா, இல்லை 2 ஸ்பிளிட்டப் போட்டு 2 தடவையாக குறைக்கிறாங்களா அப்படின்றது நமக்கு போக போக தாங்க தெரியும். கோல்ட் ப்ரைஸ் வந்து இதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோல்ட் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2025 ஃபுல்லாகவே அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட சைட் பேஸில் ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோல்டை வந்து வாங்காதவங்க, அக்யூமுலேட் பண்ணாதவங்க அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு வருஷம் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. ஸோ இந்த ரேட் கட் இப்போ பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 4.25லேருந்து 4.50க்குள்ள இருக்குங்க. இந்த எஃபெக்ட் வந்து அப்படியே டவ் ஜோன்ஸு, நாஸ்டாக், S&P 500 எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக ஒரு 2.5% அடிச்சு நவுத்திட்டாங்க நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட் யூஎஸ் மார்க்கெட் பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம நியூஸ் அப்டேட்ஸ்குள்ளே போயிடுவோங்க. ஐடிசிக்கு தொடர்ந்து நல்ல நல்ல செய்தியாக வருதுங்க. ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல செய்தி. 2 நாளைக்கு முன்னாடி ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து டீமர்ஜ் ஆகிறதுக்கு எஃபெக்டிவ் டேட் சொல்லியிருந்தாங்க. நேற்று ரெக்கார்ட் டேட் சொல்லியிருந்தாங்க ஜனவரி 6 அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு நியூஸுங்க, ஒப்ராய் குரூப்போட ஹோட்டல் கம்பெனி EI ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2.44% வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. தென் அது போக லீலா மும்பை, அதுவும் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் தான், அதில் ஒரு 0.53% ஷேர் கேபிட்டல் வந்து அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது நல்ல செய்தி. அடுத்த செய்தி ஏஷியன் பெயிண்ட்ஸுங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு 3.5% டவுன், 52 வீக் லோ தான். 3% டவுன் அப்படின்றதுனால மறுபடியும் போய் நம்ம விழுந்துடக்கூடாதுங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு நிறையா ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னோம். தென் பிர்லா ஓப்பர்ஸ் 2024 அக்ரெசிவாக உள்ளே வந்திருக்கிறாங்க, விலை குறைச்சிருக்கிறாங்க. தென் வெட்ஜர் பெயிண்ட்ஸ் இருக்கிறாங்க, நிப்போன் பெயிண்ட்ஸ் இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு பெரிய ப்ரெஷராக இருக்குது. 52 வீக் லோ அப்படின்னு சொல்லி உள்ளே போயிடக்கூடாதுங்க. என்ன ரீசன் அப்படின்னா, டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் 2 பேர் வந்து கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் விஷு கோயல், தென் ஸ்ராம் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் டாப் அஃபிஷியல்ஸ். அவங்க ஏஷியன் பெயிண்ட்லேருந்து அவங்களோட போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு வெளில போயிருக்கிறாங்க. 2024 மட்டும் கிட்டத்தட்ட 34% கீழே விழுந்திருக்கு. இப்பயும் ரொம்ப ஜாஸ்தி தான். உள்ள போகவே கூடாது நம்ம. நீங்க வந்து குறைஞ்சிருக்கு 52 வீக் லோல இருக்குன்னு தயவு செய்து நம்ம யாரும் உள்ள போயிடக்கூடாது. எஃப்ஐஐஸ் போன செப்டம்பர்ல இருந்து இந்த செப்டம்பர் வரைக்கும் கண்டினியூஸா வித்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்பயும் பிஇ பாத்தீங்கன்னா 50 இருக்கு, பிரைஸ் டு புக் 11 இருக்கு. கடன் கிடையாது, நல்ல கம்பெனி தான், சூப்பரான கம்பெனி. வேல்யூவேஷன் நம்மளுக்கு செட் ஆகாது. இதே மாதிரி ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சினாரியோ நடந்ததுங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்ல திடீர்னு 10% இறங்குச்சு, என்டர் ஆகலாமா அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு என்டர் ஆயிட்டாரு. அவர் என்டர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 6 to 7% வந்து இறங்கிடுச்சு. ஸோ இந்த வேல்யூவேஷன்ஸ் பார்க்காம நம்ம நுழைஞ்சோம் அப்படின்னா இது நம்மளுக்கு என்னைக்குமே ஆபத்து தான்.
அடுத்து நம்ம இன்னைக்கு தலைப்புக்குள்ள போயிடலாங்க. நம்ம ஏன் வந்து B8 ஸ்டாக்கை எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் எல்லாமே இன்னைக்கு கொடுத்துடலான்னு இருக்கேன். மார்க்கெட் வந்து பயங்கரமா குறைஞ்சிருக்கு இல்லையா? நம்ம சொன்ன தேதியிலேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸுக்கு மேல மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு. டாக்டர் ரெட்டி எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து ஒரு 4% அப்புங்க. நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து 4% கிடைச்சிருக்கும். 4% போதும் அப்படின்னு சொல்லி வெளில வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 100% போக போகுது அப்படின்ற அர்த்தம். தப்பான நேரத்தில் இது இப்போ வந்து வெளில வந்தோம் அப்படின்னா அது சரியான நேரமே கிடையாது. நொமோரா கேபிட்டல் ஜாப்பனீஸ் பேஸ்டு கம்பெனி ஒருத்தவங்க நியூட்ரல் காலிங் கொடுத்துருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் ஸ்பிளிட் ஆகிறதுக்கு முன்னாடி. இப்போ அவங்க பை கால் கொடுத்துருக்குறாங்க. என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா டாக்டர் ரெட்டி வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 27 வரைக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அவங்கள்ட்ட ஒரு மெடிசனை தான் அவங்க வந்து நிறைய டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. 27க்கு அப்புறம் அவங்க எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ், முக்கியமாக பயோசிமிலர்ஸ்ல எல்லாம் அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர்ற பைப்லைன்ல இருக்கு. அதெல்லாம் வந்து பயங்கரமான அப்ரிசியேஷன் கிடைக்கும். இப்போ வந்து என்டர் ஆகிறதுக்கு கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லி நம்மூரா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாங்க இன்னைக்கு வந்து ஒரு 4% ஏறி இருக்குது. அடுத்து நம்ம டாடா மோட்டார்ஸ்குள்ள போவோங்க. டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டாடா மோட்டார்ஸ் தாங்க. நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அந்த ஷேர்ஸ் வந்து ரெண்டா கிடைக்கும். ஒன்று வந்து பிவிஸ் ஒன்று கிடைக்கும், தென் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கிடைக்கும். பிவிஸ்குள்ள யார் யார் இருப்பா? இவிஸ் இருப்பாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், தென் பேசஞ்சர் வெஹிக்கிள், ஐசி இன்ஜின் பேஸ்டு, தென் ஜாக்வார், இவங்கெல்லாம் வந்து ஒரு சைடு இந்த ஷேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தென் இந்த சின்னையான குரூப் எல்லாம் இன்னொரு சைடு, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு காம்படிஷன் யார் யாருன்னா நாலு நாலு மூலையில இருக்கிறாங்க பெரிய பெரிய ஆட்கள். ஒன்று வந்து டொயோட்டா, ஜாப்பனீஸ் பேஸ்டு கம்பெனி. தென் 3 பேர் ஒன்னா சேர்ந்துருக்கிறாங்க, ஹோண்டா, நிசான், மிட்சுபிஷி. தென் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மஹேந்திரா, தென் மாருதி சுசுகி. இவங்களெல்லாம் அடிச்சு பிடிச்சி இவங்களும் ஒரு செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்க்கு டஃப் கொடுத்து நிற்பாங்க அப்படின்னு நம்புறோம். இன்னைக்கு வேல்யூவேஷன்ல இது நல்லா இருக்கு. அதனால நம்ம வந்து இதை இப்போ ஏன் கன்சிடர் பண்றோம். இன்னொரு 50 ரூபாங்க இருக்கு. 52 வீக் லோ தொடர்றதுக்கு இன்னொரு 50 ருபீஸ் தாங்க இருக்கு. ஸோ இவங்களோட லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இவிஸ்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. தென் அடுத்தது இண்டஸ்இண்டுக்குள்ள போங்க. இண்டஸ்இண்டை பத்தி நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். இண்டஸ்இண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து ரிலையன்ஸ் கேபிட்டல்ல ஜனவரி மாதம் அக்வயர் பண்ண போறாங்க கிட்டத்தட்ட 9000 கோடிக்கு. இன்னைக்கு இண்டஸ்இண்ட் ஹோல்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா $15 பில்லியன் இருக்குது. இதை வந்து நாங்கள் இன்னொரு 6 வருஷத்துல ஒரு $50 பில்லியன் நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம், டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏபி ஹிந்துஜா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதை நான் அன்னைக்கும் சொல்லியிருந்தேன். இன்னைக்கும் அதை வந்து ஞாபகப்படுத்துறேன். நம்ம இன்னைக்கும் சரியான இடத்துல தான் நம்ம வந்து கால் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு தாங்க இதை சொல்றேன். இது வந்து இன்னைக்கு தான் நம்ம மரத்தை நட்டுருக்கோம். இன்னும் வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் இந்த மரத்துல இருந்தெல்லாம் நம்மளுக்கு கனிகள் கிடைக்கிறதுக்கு இன்னொரு 6-7 வருஷம் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை முக்கியமா சொல்றேங்க. அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்லையும் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் ஒன்று வந்திருக்குதுங்க. 2 ட்ரக், லிடோகைன், பிரிலோகைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ட்ரக் யுஎஸ்எஃப்டிஏ அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 ட்ரக் மட்டும் இல்லைங்க, மொத்தமா அவங்க கிட்டத்தட்ட 412 அப்ரூவல்ஸ் வச்சிருக்கிறாங்க அவங்களோட கிரெடிட்ஸ்ல. அவ்வளவு மெடிசின்ஸ் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அவங்க அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் இயர் 2003, 2004 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட அப்ளிகேஷன்ஸே கிட்டத்தட்ட 500 அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. பிஇ அப்படின்னு பார்த்தோம்னா 21, 22 இருக்கு 985. இதையும் நம்ம வந்து B8ல வச்சிருக்கிறோம் கன்சிடர் பண்றதுக்கு. இதையும் ஹீரோ மோட்டார் கிராப்பையும் கொஞ்சம் ஸ்லோவா, இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து 5, 10 கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஜைடஸையும் ஹீரோ மோட்டார் கிராப்பையும் 1, 2 அப்படின்னு கன்சிடர் பண்றது சேஃப் என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா அதோட பிஇ 21, 22 இருக்கு. அடுத்து நம்ம ஹீரோ மோட்டார் கார்ப்ல போவோங்க. ஹீரோ மோட்டார் கார்ப் ஷேர் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னா 4400 கிட்ட இருக்கு. இப்ப தொடர்ந்து ஒரு 10 ட்ரேடிங் செஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய்க்கு மேல குறைஞ்சிருக்குது. இப்பயும் பிஇ வந்து 30 கீழே இருந்தாலும் ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். அவங்களுக்கு ஏற்கனவே ஏத்தர்ல ஒரு 40% ஸ்டேக் இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டார் வந்துச்சு, 2 வீலர்ஸ் வந்து மாசா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ரோல் அவுட் பண்றதுக்கு ஹீரோ, ஏத்தர் 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா எமர்ஜ் ஆவாங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்ல தாங்க அதை B8ல நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். பட் ஜனவரியில சேல்ஸ் நம்பர்ஸ் வரும். டிசம்பரோட சேல்ஸ் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ P15, 16 வர்றப்ப இன்னும் நல்லா கன்சிடர் பண்றதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் இருக்குங்க. எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. பட் ஹீரோ மோட்டார்ஸ்க்கு ஏன் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்கு, ஹீரோ ஃபினான்ஸ்னு ஒரு கம்பெனி வந்து வெளில வரப்போகுது,
ஐபிஓ வரப்போகுது. இது நிறைய விஷயங்கள் உள்ள எல்லாம் புதஞ்சு கிடக்குங்க. ஏத்தர் உள்ள 45% இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு வேல்யூ அன்லாக் ஆகுறப்ப இப்போ நம்ம கன்சிடர் பண்றப்ப நம்மளுக்கு ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு 6 or 7 இயர்ஸ் கழிச்சு நல்ல ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம். தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஏற்கனவே நம்ம சொன்னோங்க, அவங்க ஃபினான்ஷியல் இயர் 30ல அவங்க எப்படி டெவலப் ஆவாங்க அப்படின்னு சொல்லி வைத்தியநாதன் சொல்லியிருந்தார் இல்லையா, அதை நோக்கி அவங்க போவாங்க. ப்ரொவிஷன்ஸ் அதிகமாக போன குவார்டர் தென் செகண்ட் குவார்டர் எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் அதிகமாக இருக்குது. தென் மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டரில் டல்லாக இருந்தது. இதெல்லாம் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னொரு 1 வருஷம் ஆயிருங்க. பொறுமையாக இருந்தால் நம்மளுக்கு நல்ல ஃப்ரூட் கிடைக்கும். தென் ஐடிசி. ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நல்ல செய்தியாக வருதுன்னு சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா. 466 ட்ரேட் ஆகுது. ஜனவரி 6 ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைக்கும். ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்த உடனே பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ சொல்லியிருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு 25% 26% இருக்கு ஹோட்டல் ஷேர்ஸ், எங்களுக்கு வேணாம், நாங்கள் விற்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 26% மார்க்கெட்டில் விற்றாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விலை பயங்கரமாக குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிடைக்கிற ஷேரை அப்படியே வச்சுக்கோங்க. குறையிறப்ப ஹோட்டல் செக்மெண்ட் வந்து யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஐடிசி ஹோட்டல்ஸ் வாங்கிக்கலாம். அது போக அவங்க ஒரு கங்க்ளாமரேட் ஐடிசி எஃப்எம்சிஜி வச்சிருக்கிறாங்க. தென் ஹோட்டல்ஸ் இருக்கு, பேப்பர்ஸ் போர்ட்ஸ் அண்ட் பேக்கேஜிங் இருக்கு, ஐடிசி அக்ரி பிஸ்னஸ் இருக்கு, ஐடிசி ஐடி கம்பெனி இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் ஒரு 10 வருஷத்துல உங்களுக்கு 5 ஐடிசி கம்பெனியா இருக்குங்க ஒரு ஐடிசி ஷேர். இப்போ ஒரு முடிஞ்சு 25 ஸ்டார்ட் ஆகிறப்ப இந்த ஒரு ஐடிசி 2 ஐடிசியா மாறிடும். அதுக்கப்புறம் இன்னொரு 6-7 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். அதுலயும் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கு, கடன் கிடையாது. அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸ் இப்போ ரீசெண்டாக பிஐல சேர்த்தோம் இல்லையா, ஸோ அவங்களுக்கும் பெயின் கேபிட்டல் உள்ள வர்றாங்க. அது போக அவங்களுக்குள்ளேயே ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கு, ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ்னு. அதுவும் ஐபிஓ எல்லாம் அப்ரூவ் ஆயிடுச்சு. என்னைக்கு ஐபிஓ வரும்னு தெரியல. 2025ல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்குது, நல்ல ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து பேன் இண்டியா லெவலில் டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்த 6 வருஷத்தில். மொத்தமாகவே இந்த V8 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து சேஃபஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸு, தென் கடன் அதிகமாக உள்ளது அங்கெல்லாம் போய் மாட்டிக்காமல் சேஃபாக நீங்கள் வந்து உங்களோட ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு தாங்க இதெல்லாம். ஒரு 7 வருஷம் 8 வருஷம் விதையை போட்டுட்டோம், 8 வருஷம் 9 வருஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்குங்க, கண்டினியூஸாக கிடைக்கும். இதை தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். என்ன டவுட்னாலும் கீழே எழுதுங்க. சனி ஞாயிறுகளில் நம்ம வந்து டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.